ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, புதுவை அண்ணா சாலையில் புற்று மண்ணில் சுயம்புவாக தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமிகள் பிள்ளையார். இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அன்பர்கள் தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/2/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் மாசி 6வது நாள். இஷ்டி காலம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலிலே நரசிம்மருக்கு அலங்கார திருமஞ்சல். நத்தம் மாரியம்மன் பவனி பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி பிரதமை மாலை 6 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம், இரவு 10:23 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். சந்திராசிரமம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கலஸ்திர தோஷம் விலக 3 வகையான பரிகாரம். பிள்ளைகள் பிறந்தவுடன் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு நல்ல முறையில் படிக்கின்றவர்கள் என்பதை கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணம் முடிந்தவுடனே அது மகிழ்வுடன் வாழ்வதை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பூரண மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றார் அவர்கள் திருமணத்தின் போது நல்ல முறையில் ஜாதகத்தை ஆய்வு செய்து துணையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். இனி பிள்ளைகளுக்கு வரன் தேர்வதில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை காண்போம். 7ஆம் இடம்தான் ஒருவரது கணவன் மனைவிக்குரிய ஸ்தானம். இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், அதாவது கலஸ்திர கிரகம் இருந்தால் கலஸ்திர தோஷம் உண்டாகும். இந்த தோஷமுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் தாமதமாக தான் திருமணம் நடக்கும் என்பது ஜோதிட விதி. ஏனென்றால் ஒரு காரக கிரகம் அதற்குண்டான ஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி என்ற விதியின்படி அந்த இடம் கெட்டு போகிறது. எனவே திருமணமும் காலதாமதமாய் நடைபெறும். இது போன்ற ஜாதக அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு இளமையில் திருமணம் செய்தால் அவர்கள் இணை பிரியாமல் தம்பதியார் வாழ்வது மிகவும் அரிதாகும். எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் இளமையில் திருமணம் செய்யக்கூடாது. ஜோதிட விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால்
இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுதுதான் நடக்கும்? இத்தகைய கலஸ்திர தோஷம் உள்ள ஜாதகர் அல்லது ஜாதிக்கு 27 வயது கடந்த பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும். மேலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று, அதாவது மேஷம் அல்லது விருச்சகம் லக்னம் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் 7 இருந்தார் சொந்தத்திலோ அல்லது உள்ளூரிலோ வரணமையும். மேஷம் விருச்சக லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதி. அதாவது மேலே சொன்ன கலஸ்திர தோஷம் இவர்களுக்கு வராது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், சுபகிரகம் எதுவும் பார்க்காமல் இருந்தால் காலதாமதமாய் திருமணம் அமையும். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து லக்னத்துக்கு 7 அமைந்தால் அந்த ஜாதகர் விதவை மணக்க வேண்டியது இருக்கும். இது போன்ற கிரக சேர்க்கை 7ஆம் இடத்து தோஷத்தை ஏற்படுத்துகிறது. சிம்மம் கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். சனி பகவான் துலாமிலே உச்சம் பெறுவார். சனி பகவான் உச்சம் பெற்றால் திருமணம் காலதாமதமாகும். மேலும் கணவன் மனைவி இருவருக்கிடையே கருத்தொற்றுமை இருக்காது. எனவே சிம்மம் கடக லக்னத்தில் பிறந்து அவர்களுடைய ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதற்கு கடைபிடிக்கக்கூடிய எளிய பரிகாரம், முதலாவது பரிகாரம், அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சனிக்கிழமை சென்று நல்லெண்ணெய், நெய், ஆமணக்கு எண்ணெய் கலந்து 2 விளக்கேற்றி வந்தால் 7ஆம் இடத்து அதிபதி சனி உச்சம் பெற்றிருந்தால் ஏற்படும் தீய பலன்கள் விலகும். 3 வாரம் செய்தால் போதும். 2வது பரிகாரம், சுக்கிர பகவானால் உண்டாகின்ற கலஸ்திர தோஷத்துக்கு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது வெள்ளிக்கிழமையிலே அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வர சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷம் குறையும். 3 வாரம் செய்தால் போதும். 3வது பரிகாரம், அதுபோல ஒருவருக்கு செவ்வாய் பகவான் 7 இருந்தால் 3 செவ்வாய்க்கிழமை வீட்டிலே இருந்து விரதம் இருந்து வந்தால் தோஷம் இல்லை. அல்லது சஷ்டி விரதம் ஒரு முறை இருந்தாலே போதுமானது. நாளைய தினம் பதவியில் முன்னேறி புகழ் பெற என்ன வழி, அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்குண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் குலதெய்வத்தை அறிகின்ற ஸ்தானத்தை பல்வேறு கிரக இணைவுகளை கொண்டு அதனுடைய பலாபலன்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் 5லே சனி இருந்தார். 5வது இடத்திலே சனி இருந்தால் புத்திர பாக்கியம் குறைவு. ஜாதகருடைய பிள்ளைகளே விரோதிகளாக மாறுவார்கள். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு ஊனமான பிள்ளைகள் பிறந்துவிடும். எப்போதும் போராட்டமான வாழ்க்கை அமையும். குரு பார்க்க, குரு சனியை பார்க்க பலமாக வரும். 5வது இடத்திலே ராகு இருந்தால் நாகதோஷம், குழந்தைகள் பிறப்பதிலே பிரச்சனை ஏற்படும். பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். 5லே கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை தடுக்கும் என்று குறையை தவிர மற்ற யோகங்கள் ஜாதகருக்கு அடைவார்கள். வயிற்றில் அறுவை சிகிச்சை நடக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடக்கும். ஈவு இரக்கம் பற்றி அறிகின்ற அந்த கிரக இணைவுகள் என்ன? 5லே சுப கிரகங்கள் நின்றால் அல்லது பார்வைப்பட்டால் நீங்கள் இரக்கமான மனதை கொண்டவராய் இருப்பீர்கள். 5லே தீய கிரகங்கள் நிற்க அல்லது பார்வை பெற்றிருக்க கல் நெஞ்சைக்காரர்களாக இருப்பீர்கள். 5லே சனி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க, ராகு கேது 5ல் இருக்க, 5, 6, 10, 11 போன்ற உபஜய ஜானங்களில் அசுபர் நிற்க ஜாதகர் பிறரை துன்புறுத்துவதில் சந்தோஷம் உள்ளவராய் இருப்பார். லக்னாதிபதி 5ல் பலம் கொண்டு இருக்க பிறரை துன்புறுத்துவீர்கள். நாளைய தினம் யாருக்கெல்லாம் சுய புத்தி இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆடும் களத்தை ஆரம்பிக்கும் சுக்கிரன் மற்றும் சனி. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தங்கம், வீடு, பண, மழை யோகம். ஜோதிடத்தில் சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்களாய் கருதப்படுகின்றன. இந்த 2 கிரகம் விரைவில் இணைந்து தங்கள் பயணத்தை தொடங்க போகிறார்கள். சனி தற்பொழுது மீன ராசியில் பயணித்து வருகின்றார். வருகிற மார்ச் 2ஆம் தேதி, அதாவது ஹோலிக்கு ஒரு நாள் முன்னதாகவே சுக்கிரனும் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து தனது பயணத்தை தொடங்குவார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக மீன ராசியில் சுக்கிரனும் சனியும் இணைவது 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான பலனை அள்ளி வீசுவார்கள். சுக்கிரனும் சனியும் இணைவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் மற்றும் கும்பம் உட்பட இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிதி நன்மைகள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுடைய கடன் மற்றும் செலவு தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாக நீக்கப்படும். மேலும் குடும்பத்துக்குள் அமையும் மகிழ்ச்சியும் பெருகும். சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் துரிதப்படுத்த உதவும். மூதாதையர் சொத்து அல்லது பழைய வளங்களில் இருந்து நன்மைகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாய் இருக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளை பெறலாம்.
புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். நிதி நிலைமை முன்பை விட மேம்படும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சனி பகவான் இணைப்பால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வசதிகள் அதிகரிக்கும். நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கலாம். காதல் வாழ்க்கையிலே நெருக்கம் அதிகரிக்கும். பல புதிய வாய்ப்புகளை பெறலாம். வேலை தேடுபவருக்கு நேர்காணல் அழைப்புகள் வரலாம். வீட்டில் சூழ்நிலையும் தணிந்து பழைய மோதல்கள் குறை. அடுத்தது கன்னியா ராசி. இந்த சுக்கிரனின் சனி இணைவு கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நன்மை பயக்கும். புதிய வழிகளில் வருமானம் பெறலாம். திடீர் பண ஆதாயங்கள் சாத்தியமாகும். முந்தைய முதலீடுகள் இப்பொழுது லாபத்தை தர தொடங்கலாம். இந்த நேரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கலாம். நோய், காயங்கள் மற்றும் விபத்துகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். துலாம் ராசியை ஆட்சி செய்யும் கிரகம் சுக்கிரனாகும். மேலும் சனி பகவான் இந்த ராசியிலே மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இந்த இணைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் கௌரவம் மற்றும் அந்தஸ்து அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் அதிக லாபம் அடைவார்கள். கடின உழைப்பு பலனளிக்கும். நிதி ஆதாயம் உண்டாகும். கும்ப ராசியை ஆளும் கிரகம் சனி. சுக்கிரனோடு சனி இணைவது கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தரும். உங்கள் முடிவுகள் சரியானவை என்பதை நிரூபிக்கும். இந்த நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். இது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். வங்கி இருப்பில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் நல்வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வீர்கள். இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசிப்பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நன்மைகளை கொடுக்கின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்பு 6வது பகுதியை நாம் காண இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியே கடைசியில் நாம் காண இருப்பதால் இதனுடைய நன்மைகள் என்னவென்றால், இந்த பகுதியில்தான் 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். தைரியம் கூடுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தைரியம் கூடுகின்ற நாள், மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவரை விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டியால் லாபம் கூட குறையலாம். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அனுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவரை விமர்சிக்க வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும்.
தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள், பொறுமை தேவைப்படுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினியை கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் போக்கிக் கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனை லாபமும் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கவும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்களும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். நீண்ட நாட்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்துக்கு சென்று வருவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வருகின்ற மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். யாரையும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவு அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்த பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரித்தே காணப்படும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையில் காரியங்கள் அனுகூலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரித்தே காணப்படும். எனினும் சமாளித்து விடுவது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையில் காரியங்கள் அனுகூலமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும்.
கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களுடன் சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளையும் அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளையும் அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார். முயற்சிகள் பலிதமாகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.